அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பால் ஆடை எடுத்து அதுலேருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கலாம், எப்படி நெய் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லா வாசமாக மணமாக நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி பால் காய்ச்சிற பால்லேருந்து, இது பசும்பால்லேருந்து எடுத்த ஆடை தான், ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இது நல்லா நீங்கள் டெய்லி எடுத்து ஃப்ரீசரில் வச்சு அதாவது டெய்லி எடுக்கிற ஆடையை ஃப்ரீசரில் வச்சு எடுங்க. அதுக்கப்புறமா அதை வெளியில் எப்போ நம்ம செய்ய போகிறோமோ அப்போ வெளியில் எடுத்து வச்சு அது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தயிர் போட்டுக்குங்க. எல்லோரும் அப்படியே தயிர் போடாமலே செய்கிறாங்க, ஆனால் அது மாதிரி எனக்கு வரல. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இன்ஷால்லா இதுவும் நல்லாயிருக்கும், வரும் உங்களுக்கு. அதை எடுத்து தயிர் போட்டு மறுநாள் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அந்த புளிச்சதுக்கு அப்புறமா அதை மறுநாள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றினாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஒரு 1/4 கிளாஸ், அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. 1/4 கப். அப்படி இல்லையா, ரெண்டு பரஃப் ஐஸ் கட்டியை போட்டு அதை சும்மா 2 தடவை 3 தடவை மட்டும் சுத்த விட்டு எடுத்துக்கோங்க. அது 10லேருந்து 15 நொடிக்குள்ளே. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்க க்ரீம் மாதிரி தெரியும். க்ரீம் மாதிரி இருக்குது. அது க்ரீமாக இருக்குது, நம்மளுக்கு வரல அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். அது வரும். அதை நான் அதுக்கப்புறம் ஒரு கிண்ணியில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னொரு கிண்ணியில் சேர்க்க வேணாம், அது தெரியாமல் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அரைச்ச மிக்ஸிங்கை, அது பட்டரை அதில் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து அது கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதிலே திரும்பவும் ஊற்றிக்கோங்க. அது ஊற்றுனதுக்கு அப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க. 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை பாருங்கள், பார்க்க உங்களுக்கு ஒரு க்ரீம் பதத்துக்கு இருக்குது, ஆனால் அது க்ரீம் மாதிரி இருக்காது. உங்களுக்கு அதில் வெண்ணெய் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுக்கக்குள்ளே அப்படி தெரியுது, அடுத்தடுத்த டைம் எடுக்கக்குள்ளே உங்களுக்கு அதுலேருந்து வெண்ணெய் கிடைக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அது எடுத்ததுக்கப்புறம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இருங்க, நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மேலாப்பில் தெரியுது பாருங்கள், வெண்ணெய் அழகாக வந்துருச்சு. இப்போ அதே தான் க்ரீம் மாதிரி இருக்குது, வராதுன்னு நினச்சாலும் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல. இதை அப்படியே எடுத்து லைட்டாக தண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா இந்த ஐஸ் தண்ணியில், ஐஸ் கட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, ஐஸ் தண்ணியில் மட்டும் போட்டுக்கோங்க. நார்மல் வாட்டரில் தண்ணியில் போடாதீங்க, ஐஸ் தண்ணியிலே போட்டுக்கோங்க. நல்லா அமுக்கி அதை கழுவி நல்லா சுத்தமாக அதில் உள்ள பால் தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அமுக்கி பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் நெய் செய்யணும் அப்படின்னா வாங்க இப்போ நம்ம பார்ப்போம். இது ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருந்த பாலாடை தான், பால்லேருந்து எடுத்த பட்டர் தான், வெண்ணெய் தான். அந்த வெண்ணெய் உங்களுக்கு வீடியோக்காண்டி காமிக்கணும்னு சொல்லிட்டு இதை தனியாக உங்களுக்காண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது 2த்தையும் ஒரு இப்போ கிண்ணியில், அதாவது அந்த கிண்ணி கொஞ்சம் பெருசாகவே இருக்கணும். நீங்கள் கடாய் எடுத்தாலும் பரவாயில்ல, கடாயும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அது பொங்கி வரும், பொங்கி வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு கீழே ஊற்றிடும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் ஸ்லோலே வச்சு செய்யுங்க. நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கொதிக்கும். பார்த்தீங்களா, இது மாதிரி கொதி வந்துச்சுன்னா இன்னும் இல்லை கொதி வந்துருச்சு, நெய் ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்க வேணாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கழித்து அந்த நுரை நிறைய பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கப்புறம் அந்த பொங்கின நுரை கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் வரும். இந்த மாதிரி கலர் வந்துருச்சு, தீஞ்சிருச்சின்னு நினைக்க வேணாம். இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே கீரை தான் சேர்ப்பேன், ஆனால் கீரை அந்த சமயத்தில் கிடைக்காததுனால கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கீரையை ஃபஸ்ட்டு, கீரை இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து அது கருவேப்பிலையும் இல்லைன்னா ஒரு 2-3 உப்புக்கல்லை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வாசமாக இருக்கும். ஆனால் கருகிடுச்சு, இந்த மாதிரி கலர் வந்திருக்கு அப்படின்னு நினைக்க வேணாம். இது நார்மலாக உள்ள கலர் தான். இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு கலர் வரக்கூடாது. இதுக்கு மேலே கலர் வந்தால் தான் ரொம்ப கருத்து போயிடும். இப்போ இதை வடிகட்டி வச்சுக்கிறேன். வடிகட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக மஞ்சளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு.
அதில் உள்ள தூள் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே தூக்கி போட வேணாம். அது நீங்கள் எப்போயாச்சும் ஸ்வீட் செய்யக்குள்ளேயோ அதுக்கு இந்த ஸ்வீட் செய்யக்குள்ள அதில் உள்ள கருவேப்பிலையெல்லாம் எடுத்துட்டு அதில் நீங்கள் ஸ்வீட்டில் சேர்த்து கலந்து செஞ்சு பாருங்கள். அது ஸ்வீட் வந்து இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனாட்டி அதை வந்து தூக்கி போடாமல் சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்த நாள் இது வந்து நெய்யாக எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா மஞ்சளாக, இது நல்லா மணமாகவும் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு நெய் கிடைக்கும். இன்ஷால்லா ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.